எனக்கு இது ஒரு அதிர்ச்சி தரமான ஒரு செய்தி தான். நானும் ரொம்ப சவுக்கு எதிர்பார்த்தேன். இப்படி சவுக்கு சங்கருக்கும் நமக்கு அவர் ஒரு சைடில் நம்ம ஒரு சைடில் இருந்து பேசிகிட்டு இருப்போம். இன்றைக்கி மீண்டும் சவுக்கு சங்கர் கைது பண்ணி வைக்கப்பட்டது. அவர் வெளியே பேசக்கூடாதுன்னு அரசு அவரை தடை பண்ணுறதுக்கு இந்த இதில் கைது பண்ணி குண்டாஸ் போட்டிருக்காங்க. நீங்கள் அரெஸ்டே காட்டாமல் குண்டாஸ் போட்டிருக்கீங்க, மிகப்பெரிய ப்ரொசீஜர் இரெகுலாரிட்டி. ஐ ரிலீஸ் த அக்யூஸ்டுன்னு உடனே பசுபதி பாண்டியன் ரிலீஸ் பண்ணார் ஜனார்த்தனன். சீமானை பற்றி என்ன சொன்னார் சவுக்கு சங்கர்? சீமான் 2 மடங்கு ஓட்டு மக்களவையில் வந்தால் சட்டமன்றத்தில் 3 மடங்கு வருவார் நம்ம சொன்னோம். அவர் சீமான் ஓட்டே வந்துடக்கூடாதுன்னு பொறாமையிலும் காழ்ப்புணர்ச்சியிலும் வன்மத்திலும் சீமானை பற்றி பேசினார். நம்ம எதிர்பார்த்துற மாதிரி ஜாலியாக ஒரு ஃபைட்டு ஓடும். சவுக்கு சங்கர் எடப்பாடி பற்றி சொன்னது எது சரியாச்சு? என்ன பேச்சு பேசினாரு? ஏதாவது சரியாச்சா? ஒண்ணுமே சரியாகலையே. அரசு திட்டமிட்டு தான் இதை செய்ததாட்டு நான் உறுதியாக கருதுறேன். குக்கு செய்திகள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த அரசியல் திறனாய்வாளர் மரியாதைக்குரிய ரவீந்திரன் துரைசாமி சார் தான் இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் தம்பி. சார் எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கும் தம்பி. நல்லா இருக்கீங்களா? சிறப்பா இருக்கும் சார். சவுக்கு சங்கர் அவர்கள் மீது நேற்று தினம் மீண்டும் குண்டர் சட்டம் போடப்பட்டிருக்கு. சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்த நிலையில தமிழக அரசு சவுக்கு சங்கர் மீது நேற்று தினம் மீண்டும் அந்த குண்டர் சட்டத்தின் மீது போடப்பட்டிருக்கு. இது குறிப்பா ஒரு அரசியல் பழிவாங்கும் நோக்கம் தான் அப்படின்னு சொல்லி பல அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் கருத்து தெரிவித்து வண்ணமா இருக்கு. இந்த போக்கை நீங்க எப்படி பாக்குறீங்க? எனக்கு இது ஒரு அதிர்ச்சி தரமான ஒரு செய்தி தான். நானும் ரொம்ப சவுக்கு எதிர்பார்த்தேன். ஏன்னா 2024க்கு முன்னாடி சவுக்கு காங்கிரஸ் கூட அதிமுக கூட்டணியும் பாரு, 20 சீட்டும் பாரு. நம்ம சொல்லுவோம் டெபாசிட் தேராத காங்கிரஸ் கூட காங்கிரஸ் அதிமுகவோட கூட்டணி போகாது, அதிமுக கூட்டணி இருந்தால் டெபாசிட் தேராது. சவுக்கு சங்கர் சொல்கிறது பொய்யும்போம். விடுதலை சிறுத்தைகள் கூட 5 சீட்டு கூட்டணியெல்லாம் முடிவாயிட்டும் பாரு. நம்ம சொல்லுவோம் இது வன்னியர் கட்சி, அது பொருந்தா கூட்டணி ஆயிரும், எலி தவள நட்பாயிரும், 10 வருஷ திருமாவளவன் அரசியல் காலி ஆகிடும். என்னாலும் சவுக்கு சங்கர் சொல்கிறதுனால அதுக்கு மதிப்பு கொடுத்து திருமாவளவனை நேரில் பார்த்து காலி ஆயிரும், போகாதீங்க, 11 நாம் சொன்னதை கேட்காம போய் பாமக இருக்கக்கூடிய அலைன்ஸில் கூட்டணி போய் உங்களுக்கு 7-8 வருஷம் அரசியல் போச்சு. அதே மாதிரி இது ஒரு பெரிய பாமகவாக தான் இருக்குது வட தமிழகத்தில். இன்றைக்குள்ள ஓட்டிங் பேட்டர்னை பார்த்தாலே நான் அன்னைக்கு சொன்னது கரெக்டுன்னு யாருக்கு புரியுதோ புரியலையோ சகோதரர் தொல் திருமாவளவனுக்கும் ரவிக்குமாருக்கும் புரிஞ்சிருக்கோம். வன்னியரசு மற்ற சகோதரர்களுக்கும் அது புரிஞ்சிருக்கும். அது வன்னியர் கட்சியாக தான் இருக்குங்கிறது. மற்றவங்க எப்படி வேணாலும் சொல்லிட்டு போகலாம். ஸோ நம்ம அதை சொல்லுவோம். கமல்ஹாசனுக்கு 5 சீட்டும் பாரு, ஸ்டாலின் டேம்ஸுக்கு தான் கமல்ஹாசன் கூட்டணி போவாரும் பாரு, 22 சீட்டு அதிமுக ஜெயிக்கும் பாரு, இந்த கள்ளக்குறிச்சியில் கூட ஜெயிக்க முடியாதுமே. இப்படி சவுக்கு சங்கருக்கும் நமக்கு அவர் ஒரு சைடில் நம்ம ஒரு சைடில் இருந்து பேசிகிட்டு இருப்போம். இன்றைக்கி மீண்டும் சவுக்கு சங்கர் கைது பண்ணி வைக்கப்பட்டது. அவர் வெளியே பேசக்கூடாதுன்னு அரசு அவரை தடை பண்ணுறதுக்கு இந்த இதில் கைது பண்ணி குண்டாஸ் போட்டிருக்காங்க. ஏற்கனவே போட்ட குண்டாஸ் நீதிமன்றத்தில் முறியடிக்கப்பட்ட பிறகு அரசு அடுத்த குண்டாஸை தூக்கி போடுறாங்கன்னா இது சவுக்கு சங்கர் வெளியே பேசக்கூடாதுங்கிற அரசோட உள்நோக்கம் அதில் இருக்க. அதை நான் கருதுறேன். மற்றபடி வெளிவந்துட்டாருன்னா ஒரு திமுக அரசுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திடுவாரு அவங்க உணர்றாங்களா? அப்படி எந்த தாக்கத்தை ஏற்படுத்தலைன்னு தானங்க நான் சொல்றேன். அப்படி ஒரு எந்த தாக்கத்தை ஏற்படுத்த முடியலன்னு தானே சொல்றேன். 22 சீட்டு அவர் சொன்ன மாதிரி ஜெயித்துட்டா அதிமுக. நீங்க சொல்றதுதான் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க. பட் நான் ஒத்துக்கிறேன், நான் வன்னியர்கிட்ட இவ்வளவு ஓட்டு அதிமுக வரும்னு நினைக்கல. அதே மாதிரி தேமுதிக இவ்வளவு ஓட்டு கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நான் நினைக்கல. அது 2 இல்லைன்னா நாம சொன்னது மாதிரி 15% எடப்பாடி பழனிசாமி நின்றுப்பாரு. நம்ம 15ல் நிறுத்துவோம். 10 தலை பழனிசாமி, 15% பழனிசாமி, இன்னும் 20 போயிட்டாரு. காரணம் வன்னியர்களின் பெருந்தலைவர் ஆயிட்டாரு. இன்னொன்று பிரேமலதா அம்மையார் மூலமா விஜயகாந்த் சிம்பதி ஓட்ஸு நிறைய வந்துட்டு. இதுக்கும் சவுக்கு சங்கருக்கும் என்ன இருக்கு? நான் பேசின கருத்தையும் மீறி நம்ம கண்ணுக்கு புலப்படாத அரசியல் நிகழ்வுகளில் வந்த ஒரு விஷயம்தான். மற்றபடி சவுக்கு சங்கர் எடப்பாடி பற்றி சொன்னது எது சரியாச்சு? என்ன பேச்சு பேசினாரு? ஏதாவது சரியாச்சா? ஒன்றுமே சரியாகலையே. பட்டு அரசு வழக்கு அது சட்டப்படி அவர் சந்திக்கட்டும். அதுக்குள்ளே நாம் உள்ளே போக விரும்பலை. பட்டு ஒரு குண்டாசு தகரும் போது இன்னொரு குண்டாசை போடுறாங்கன்னா அவர் வெளியே பேசுகிறத அரசாங்கம் விரும்பலைன்னு தான் அர்த்தம். இப்போ ஒரு குண்டாஸ் போட்டிருக்கு, சென்னை உயர்நீதிமன்றம் அதை ரத்து செய்யுது. இப்போ மீண்டும் ஒரு குண்டாஸ் போடப்பட்டிருக்கு. நீங்க உங்களோட அரசியல் அனுபவத்தில் எப்படி பாக்குறீங்க? இதுவும் ரத்தாவதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ரத்த வாய்ப்புனா குண்டாஸ் என்னன்னா, நான் பசுபதி பாண்டியன் குண்டாஸ் ஒன்று ஆர்கியூ பண்ணேன். அது என்னன்னா, குண்டாஸ் 1 வருஷம் போடுறது. நான்
பசுபதி பாண்டியனுக்காக அந்த குண்டாஸ் ஆர்கியூ பண்ணும்போது அந்த அதிமுக வக்கீல் தஞ்சாவூரை சேர்ந்தவர் அவர் வந்து டைம் இல்லைன்னு டைம் கேட்குறாரு. அப்போ எனக்கு கோவம் வந்துட்டு, ஓப்பன் கோர்ட்டில் நீங்கள் கவர்மெண்ட் உங்களுக்கு ரெமுனரேஷன் கொடுக்குறாங்க, பணம் வாங்கிட்டு தாங்க நீங்கள் பேசுகிறீங்க, ஏன் நீங்கள் அரசு பணத்தை வாங்கிக்கிட்டு இதை பேச முடியாதுன்னு ஏன் நீங்கள் தள்ளிட்டு போகிறீங்க, இந்த கேஸு எடுக்கிறதுக்குன்னு 3 மாதம் தள்ளி போச்சுன்னா 3 மாதம் என் கிளைண்ட் உள்ளே இருக்கணும், அதனால் நீங்கள் ஆர்கியூ பண்ணுங்க, அல்ல நான் ஆர்கியூ பண்ணுறேன், அதை வச்சு நீதியரசர் முடிவு பண்ணட்டுன்னு சொன்னேன். ஜஸ்டிஸ் ஜனார்த்தனன் ரொம்ப நேர்மையான ஒரு ஜட்ஜி, அவர் வந்து உடனே ஆர்கியூ பண்ணுங்கன்னாப்புல. அப்போ எவ்வளோ நாள் ஆகுதுன்னு கேட்டாப்புல. ரொம்ப நாள் ஆகுதுன்னு சொன்னதும் அது நீங்கள் இப்படி அப்போ குண்டாஸ் பீரியடே முடிஞ்சு போகுமா, 1 வருஷம் ஆச்சுன்னா, அப்போ ஆர்கியூ பண்ணுங்கன்னு அட்வொகேட்டை சொல்லிட்டாப்புல. அவர் ப்ரிப்பேர்டாக வரல. நான் சொன்னேன் கிரவுண்ட் கேஸில் அரெஸ்டே காட்டலைங்க, அரெஸ்டே காட்டாமல் குண்டாஸ் போட்டிருக்காங்கன்னு. உடனே அப்படியான்னு கேட்டார். உள்ள எடுத்து பார்த்தாரு, ஏற்கனவே நீதிபதி பார்த்து வச்சுட்டாரு. நீங்கள் அரெஸ்டே காட்டாமல் குண்டாஸ் போட்டிருக்கீங்க, மிகப்பெரிய ப்ரொசீஜர் இர்ரெகுலாரிட்டி, ஐ ரிலீஸ் த அக்யூஸ்டுன்னு உடனே பசுபதி பாண்டியன் ரிலீஸ் பண்ணார் ஜனார்த்தனன். ஏன்னா பசுபதி பாண்டியன் அட்வொகேட்டாக இருந்து அந்த இடத்துக்குள்ள மற்றவங்கன்னா நீதிபதியை ரப் பண்ணாலோ கோர்ட்டை ரப் பண்ணல, நம்ம இதை ஒரு ஹார்ஷாக ஸ்ட்ராங்காக பேசணும்னா ஜட்ஜி வருத்தப்படுவாரோ அப்படின்னு நினைப்பாங்க. நம்ம அந்த மாதிரி நினைக்கல. டக்குன்னு அந்த கோர்ட்டுக்குள்ள அதிமுக அட்வொகேட்டுக்கு எதிராக பேசவும் ஜட்ஜியை பார்த்து வந்து பசுபதி பாண்டியன் அந்த குண்டாஸ் வந்து உடனே ஸ்ட்ரக் டவுன் பண்ணி விட்டார். இப்போ இந்த குண்டாஸ் சினிமா வந்து போட்டது சரியானி போர்டுக்கு போகும், போர்டு அதை சரின்னு சொல்லணும் இல்லை தப்புன்னு சொல்லணும். போர்டுக்கு போன பிறகு திரும்ப நீதிமன்றத்துக்கு வரும். நீதிமன்றத்துக்கு வரும்போது தே ஹாவ் டு வெயிட் இன் கியூ. பட் இது ஒரு ஸ்பெஷல் மென்ஷனிங், ஒரு ஸ்பெஷல் கேஸுன்னு ஏதாவது நம்பர் பண்ணி மேலே கொண்டு வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அவரோட அட்வொகேட்டு திறமையாக அது கொண்டு வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எது எப்படி இருந்தாலும் நம்ம எதிர்பார்த்துற மாதிரி ஜாலியாக ஒரு ஃபைட்டு ஓடும். எடப்பாடிக்கு வந்து 2026 1% பலம் உள்ள கட்சி கூட கூட்டணிக்கு வர முடியாது நம்ம சொல்லி வச்சிருந்தோம். சீமானை பற்றி என்ன சொன்னார் சவுக்கு சங்கர்? சீமான் 2 மடங்கு ஓட்டு மக்களவையில் வந்தால் சட்டமன்றத்தில் 3 மடங்கு வருவார் நம்ம சொன்னோம். அவர் சீமான் ஓட்டே வந்துடக்கூடாதுன்னு பொறாமையிலும் காழ்ப்புணர்ச்சியிலும் வன்மத்திலும் சீமானை பற்றி பேசினார். பொறாமை, காழ்ப்புணர்ச்சி, வன்மம் 3லேயும் தான் சவுக்கு சங்கர் பேசினார். பட் அதை பேசக்கூடிய உரிமை அவருக்கு கொடுக்கணும். நான் சொல்றது புரியுதுங்களா? அவர் என்ன பேசுறாருங்கிறது அவருக்கு உரிமை. அந்த உரிமை இன்னைக்கு தரப்படுறதுதான் ஒரு ஜனநாயகத்தின் குரல் வந்து வெளிப்படாம இருக்குங்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த குரலை எதிர்குரலால நம்ம உண்மையின் பலம் கொண்டு யதார்த்த அரசியலை புரிஞ்சு கொண்டு அவர் பேசக்கூடிய கற்பனை அரசியலை நம்ம பேசுற நிஜ அரசியலால அதை தவறுன்னு நம்ம சுட்டி காட்ட முடியும். பட் அதை பேசுறதுக்கு அவருக்குள்ள வாய்ப்பை தடுக்கப்படும் போது தான் அது நமக்கு ஆதங்கமா இருக்குது. அது தடுக்கப்பட்டது வருத்தத்துக்குரிய ஒரு செயல் தான். அரசு வந்து திட்டமிட்டு தான் இதை செய்ததாட்டு நான் உறுதியாக கருதுறேன். இன்னும் சொல்லப்போனா சவுக்கு சங்கர் வந்து அந்த சசிகலா அம்மையார் விஷயத்துல யூ ஆர் கிரேட், எல்லாரையும் மிஞ்சி நீ ஜெயித்துட்டீங்க ஆடின்னு ஒரு என்னை பாராட்டி ட்வீட் போட்டிருந்தாரு. இந்த விஷயத்துக்கெல்லாம் நம்ம நன்றியோட அவருக்குள்ள ஒரு காட்சி இருந்ததுன்னா அதை சொல்ல வேண்டியது நம்ம கடமை. கருத்து வேறுபாடு வேற, இந்த இஷ்யூ வேற. பல்வேறு விவகாரங்கள்ல மிகவும் தெளிவாக வழங்கினதுக்கு நன்றி.